இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சில டைமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புக் பேக் கொஸ்டின் அப்படியே எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி கொஸ்டினில் நிறைய பேர் நமக்கு வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த மாதிரி கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கேட்கறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ நான் இல்லை சார் நான் போர்டு எக்ஸாமுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இது நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்படி என்ன ட்ரிக்கி இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கான கேபி வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியலா கார்பன் மோனாக்சைடோட ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே இனிஷியலா ரியாக்டன்ட் மட்டும்தான் இருக்கும், ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து இருக்காது. அப்போ ரியாக்டன்ட் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு வந்து இருக்கலாம், அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செக் பண்ணா இது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல வந்து ரியாக்ஷன் நடக்குமா, பேக்வர்ட் டைரக்ஷன்ல நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்குமா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா QP வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ப்ரெஷர் ரிலேட்டட் தான். அப்போ ப்ரெஷர் ரிலேட்டட்னா கேஸ் மாலிக்யூல் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும், சாலிட் வந்து இன்வால்வ் ஆகாது. அப்போ FeOவையோ இல்லை FeO நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவை அவசியம் கிடையாது. அப்போ நம்ம QP கண்டுபிடிக்கணும்னா ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைட் பை நம்ம என்ன பண்ணோம் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போ அதோட ப்ரெஷர் நீங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.8 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடுக்கு 1.4. அப்போ நமக்கு வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 0.57 வந்து வருது. அப்போ QPயோட வேல்யூ நமக்கு வந்து அதிகமாக இருக்குது, KPயோட வேல்யூ நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பேக்வர்ட் டைரக்ஷன் தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்குது. அப்போ நம்ம பேக்வர்ட் டைரக்ஷன் தான் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ பேக்வர்ட் டைரக்ஷன் நமக்கு என்ன ஆகும், ப்ரெஷரை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்டண்டாக இருக்கும், கார்பன் மோனாக்சைடு ப்ராடக்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இனிஷியல் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கிறோம், 0.8 எடுத்துருக்கிறோம், இங்கே நமக்கு வந்து 1.4 வந்து இருக்கிறோம். அப்போ நம்ம ஈக்குலிபிரியத்தில் நமக்கு என்ன இருக்கும், இது எக்ஸ் அமௌண்ட் குறைஞ்சிருக்கும், இது எக்ஸ் அமௌண்ட் இது நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ கேபி, அப்போ வாட் இஸ் த கேபி வேல்யூ, இது ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான், கேபி வேல்யூ வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ பேக்வர்ட் டைரக்ஷன் நமக்கு என்ன வரும், 1 டிவைட் பை 0.265 வந்து வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, ப்ரெஷர் கார்பன் மோனாக்சைடு. அப்போ 1.4 பிளஸ் எக்ஸ் டிவைட் பை 0.8 மைனஸ் எக்ஸ். இதை நீங்கள் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் கார்பன் மோனாக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதோட நான் ஃபுல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். டீடைல்டு சொல்யூஷன் வேணுன்றவங்க வந்து ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்து கற்றுங்க. இதில் நிறைய ஹைடன் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா இது தப்பாக வரதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் நோட் பண்ணணும்.